சக்கோட்டை குட்டி எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா நண்பர்களே. அதுக்கு முதல்ல சக்கோட்டையை மேலே இருக்க தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் கூட கொஞ்சமாக சின்ன உள்ளி, வெள்ளைப்பூடு, நல்ல மிளகு, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காயை துருதுரா அரைச்சி எடுத்துக்கோங்க நண்பர்களே. துருதுரா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா சக்கோட்டையை கடுகு தாளிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடுகு தாளிச்சிட்டு அது கூடவே சக்கோட்டையை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க நண்பர்களே. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பொடி உப்பு, காயப்பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. சக்கோட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருப்போம் எல்லாம் அரைப்பு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நண்பர்களே. அது கூட இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா காஞ்சி அந்த தண்ணி எல்லாம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா இறக்கிருங்க நண்பர்களே. அவ்வளோதான் சக்கோட்டை கூட்டு ரெடி. அப்புறம் சக்கோட்டை கூட்டு மெயினாக வைக்கிறவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காயப்பொடி, வெள்ளைக்கூடு அது கண்டிப்பாக சேர்க்கணும் நண்பர்களே. பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா சக்கோட்டை அவிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளும் நல்லா கிடைக்குதுன்னு வாரி வலிச்சு நல்லா சாப்பிடுவோம் நண்பர்களே. சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஒரே பாம்பு போடுவலையாக இருக்கும். வீட்டில் யாரும் இருக்க முடியாது. அதனால தான் நண்பர்களே முன்னக்கூட்டி எச்சரிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப்